நெக்ஸ்ட்டு இதில் கண்டினியூட்டி பாருங்கள் ரைட்டா. என்ன கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் டிசீஸ். அப்போ வைரஸ் காரணமாக வரக்கூடிய நோய்கள், அதான் வைரல் டிசீஸ் ரைட்டா. வைரல் டிசீஸ்னால் வைரஸ் காரணமாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னா. அப்போ வைரஸ் ஆர் நோன் ஆஸ் டு காஸ் டிசீஸ் டு பிளான்ட்ஸ். அப்போ வைரஸ்கள் ரைட்டா. வைரஸ்கள்னால் தான் வைரஸால் வரக்கூடிய நோய்கள் வைரல் டிசீஸ் ரைட்டா. வைரல் டிசீஸ்னால் வைரஸால் பரவக்கூடிய நோய்கள். அப்போ வைரஸஸ் அப்படின்னா வைரஸ்ன்ற நோய் கிருமிகள் ஆர் வைரஸ் என்ற நோய் கிருமி ரைட்டா. ஆர் நோன்னா அறியப்படுகிறது. டு காஸ் ஆர் நோன்னா இவைகள் வைரஸ்கள் ஆர் நோன் அறியப்படுகின்றன. எவ்வாறாக டு காஸ் டிசீஸ் இன் பிளான்ட்ஸ். டு காஸ்னா விளைவிக்கிறது, உண்டாக்குகிறது. எதை? டிசீஸ் நோயை உண்டாக்குகிறது. எதில்? இன் பிளான்ட்ஸ் பிளான்ட்டில் உண்டாக்குகிறது. அண்டு மேலும் அனிமலில் உண்டாக்குகிறது. அண்டு மேலும் இதில் ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களிலும் உண்டாக்குகிறது. அது எங்கே கொடுக்கப்பட்டுள்ளது? ஃபிகர் 1.2 டேபிள் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் பின்னாடி சொல்கிறேன் ரைட்டா. கீழே இருக்குது பாருங்கள் டேபிள் போட்டு. அதில் அனிமலுக்கு எவ்வளோ என்ன நோய், பிளான்ட்டுக்கு என்ன நோய், மனிதர்களுக்கு என்ன நோயின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ லாட் ஆஃப் வைரல் டிசீஸ் இஸ் கிவன் இன் டேபிள் 1.3. அதாவது 1.3ல் கொடுக்கப்பட்டுள்ளது. டேபிள் 1.3ல் இது ஏகப்பட்ட நோய்கள் கொடுக்கப்படும். வைரல் நோய்கள், வைரஸால் பரவும் நோய்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த படத்தை பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு படத்தில். அது என்ன சொன்னால் வைரல் டிசீஸ், வைரஸால் பாதிக்கப்பட்ட மொசைக் டிசீஸ். மொசைக் டிசீஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருங்களா? அப்படி ஆச்சுன்னா இந்த செடிகள் இப்படி தான் இருக்கும். இந்த செடிகள் இப்படி ஆயிரும். அடுத்த செகண்டு அதை தான் மொசைக் டிசீஸ் இன் டொமேட்டோனா அது தக்காளியில் தக்காளி இலைகள் இப்படி இருக்கும் ரைட்டா. அடுத்து ரெண்டாவது மனுஷனை பாருங்கள். அது என்ன நோய் சொல்கிறான் பாருங்கள். சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். சிம்டம்ஸ்ன்றது அறிகுறிகள். இப்போ நம்ம உடம்பு சரியில்லை, அப்போ காய்ச்சல் என்ற ஒரு அறிகுறி ரைட்டா. அப்போது அதான் அறிகுறிகள் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ்ன்றது சின்ன அம்மை ரைட்டா. பெரிய அம்மை சின்ன அம்மைன்னு சொல்லுவாங்க. சிக்கன் பாக்ஸ் சின்ன அம்மை இப்படியே அங்கங்கே சிவப்பாக தெரியும் உடம்புல ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஸ்டீக்ஸ் அப்படின்னது, ஸ்டீக்ஸ்னால் இங்கிலீஷில் கோடுகள்னு அர்த்தம். லைன்னு தான் கோடுன்னு சொல்லக்கூடாது. லைன்னாலும் கோடு தான், ஸ்டீக்ஸ்னால் கோடு தான் ரைட்டா. அது எங்கே பாட்டனியில் இதை பயன்படுத்துவாங்க ரைட்டா. பாட்டனியில் இதை இப்போ ஸ்டீக்ஸ் ஆன் டூலிப் ஃப்ளவர்ஸ். டூலிப் ஃப்ளவர்னால் ஒன்று இருக்குது. டூலிப் மலர்கள். இந்த பார்த்துக்கோங்க, மலர் படம் போட்டிருக்காங்க பாருங்க. அதில் கோடுகள் விழுகிறது ரைட்டா. மலர்களில் கோடுகள் உண்டாகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தா ஆர் டியூ டு டூலிப் பிரீக்கிங் வைரஸ் ரைட்டா. யாரால்? டூலிப் பிரீக்கிங் வைரஸ் என்ற அந்த வைரஸ் பேர் என்னது? டூலிப் பிரீக்கிங் வைரஸ். அப்போ டூலிப் பிரீக்கிங் வைரஸ் எதை செய்கிறது? டூலிப் மலர்களில் ஒரு கோடுகளை உண்டாக்குகிறது. அப்படின்னு மீனிங் என்ன? அந்த மலரில் வைரஸ் பாஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வைரஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சு. டூலிப் ஃப்ளவரில் வைரஸ் எஃபெக்ட் வைரஸ் பாதிக்கப்பட்டு, வைரஸால் அந்த மலர் பாதிக்கப்பட்டுள்ளதுன்ற கோடு இருந்ததுன்னா. கோடு இல்லைன்னா மலர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டீக்ஸ்னால் கோடுகள் ஆன் இருக்கின்றன. எங்கே? டூலிப் ஃப்ளவர் டூலிப் மலர்களில் இருக்கின்றன. எதற்காக வேண்டி? ஏற்கனவே கோடு இருக்காது நார்மலாக இருந்தால். ஆனால் கோடு உண்டாயிருக்கின்ற மீனிங் என்னது? ஆர் இருக்கின்றன. டியூ டு டூலிப் ஆன் ஸ்டீம்ஸ் ஆன் டூலிப் ஃப்ளவர்னால் டூலிப் மலர்களில் கோடுகள் ஆர் இருக்கின்றன. எதற்காக வேண்டிய? டியூ டு த டூலிப் பிரீக்கிங் வைரஸ். டூலிப் பிரீக்கிங் வைரஸ் மொத்தமே பேர், அந்த வைரஸோட பேர் டூலிப் பிரீக்கிங் வைரஸ். அந்த வைரஸ்னால தான் கோடுகள் விழுகிறது. விச் பிலாங்ஸ் டு, அந்த வைரஸை குறிக்கிறது. விச் எதை குறிக்கிறது? இந்த வைரஸை. வைரஸ் எந்த குடும்பத்தை சார்ந்தது? உங்கள் பாட்னிக்கல் நேமில் அது சொல்கிறான். விச் பிலாங்ஸ் அது சார்ந்தது. எதை சார்ந்தது அப்படின்னா பொட்டு வைரடே. பொட்டு வைரடே குரூப்பை சார்ந்தது, பிரிவை சார்ந்தது. எந்த பிரிவின் நம்ம படித்தோம் குரூப்பு கிங்டம் இதெல்லாம் இப்போ பயிலமெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது இது எந்த குரூப்பை சார்ந்தது? பொட்டு வைரடே. வைரடே குரூப்பை சார்ந்தது, பிரிவை சார்ந்தது ரைட்டா. நெக்ஸ்ட்டு வைரஸஸ் ஆஃப் பேக்குலோ வைரடே ரைட்டா. வைரஸஸ் இது ஒரு வேறு வைரஸ், அதோட அது முடிஞ்சிச்சு ரைட்டா. அடுத்ததுக்கு வாங்க. வைரஸஸ் அப்படின்னா இது ஒரு வைரஸ்கள். வைரஸ் என்ன வைரஸ்கள்? பேக்குலிடே குரூப். இந்த குரூப்பில் உள்ளது. அது எந்த குரூப்? டூலிப் பிரீக்கிங் வைரஸ் எந்த குரூப்பை சார்ந்தது? பொட்டு வைரடே குரூப்பை சார்ந்தது. இப்போ இன்னொரு குரூப் இப்போ சொல்கிறேன். அந்த குரூப்பை சார்ந்தது அந்த டூலிப் பிரீக்கிங் வைரஸு. அடுத்த செகண்டு பாருங்கள். வைரஸஸ் ஆஃப் பேக்குலோய் வைரடே குரூப். அப்போது இந்த பேக்குலோய் வைரடே குரூப்பில் என்னென்ன வைரஸஸ்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஆர் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் அஸ் இன்செக்டிசைட்ஸ். அது கமர்ஷியல்னா வணிக ரீதியாக கடையில் கிடைக்கும் ரைட்டா. இந்த பொருட்கள் வணிக ரீதியாக எக்ஸ்ப்ளாய்டட்னா பயன்படுத்தப்படுகிறது.
வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? as இன்செக்டிசைட்ஸ், இன்செக்டை பூச்சிக்கொல்லி மருந்தாக. இது ஒரு பூச்சிகள் காட்டில் வந்து விழுகுது, அதை கொல்லணும், அதுக்காக வேண்டி நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? வைரஸஸ் ஆஃப் வைரஸை பூச்சிக்கொல்லின்னா அந்த வைரஸ் ஆஃப் பேக்குலோ வைரடே, ரைட்டா? பேக்குலோ வைரடே குரூப்பை சார்ந்தது, ரைட்டா? குரூப்பை சார்ந்த வைரஸஸ் ஆஃப் பேக்குலே குரூப்பை சார்ந்தது. ஆர் கமர்ஷியல்னா வணிகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? எக்ஸ்பிளாய்டட்னா பயன்படுத்தப்படுகிறது. கமர்ஷியலில் வணிக ரீதியாக. எதற்கு வணிக ரீதியாக? இன்செக்டிசைட்ஸ், பூச்சிகளை கொல்லும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ராசிஸ் கிரானுலோ வைரஸ். இது மொத்தம் ஒரே வைரஸ் அப்பா. என்னது? ஒரே வைரஸ் பேர் சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ராசிஸ் கிரானுலோ வைரஸஸ். இதெல்லாம் வைரஸஸ். அண்டு ரெண்டாவது இது ஒரு வைரஸு. அண்டு மேலும் என்டமோஃபாக்ஸ் வைரஸஸ். இந்த 2 வைரஸ்களும், ரைட்டா? சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ராசிஸ் அண்ட் கிரானுலோ வைரஸ், அதாவது பாலிஹைட்ராசிஸ் கிரானுலோ வைரஸஸ் இது ஒன்று. அண்டு என்டமோஃபாக்ஸ் வைரஸஸ், இந்த 2ம் சேர்ந்து வேறு எம்ப்ளாய்டுனா இது பயன்படுத்தப்படுகிறது. எம்ப்ளாய்டு ஆஸ் பொட்டென்சியல் இன்செக்டிசைட்ஸ் என்னது? பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பொட்டென்சியல் என்னது? அது பொட்டென்ஷியல் என்னது? சக்தி வாய்ந்த. இந்த இடத்துல சக்தி வாய்ந்தன்னு வச்சுக்கோங்க. சக்தி வாய்ந்த பூச்சிக்கொல்லி வேகமாக காலி பண்ணுறது, பூச்சிகளை வேகமாக காலி பண்ணும். சக்தி வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக இவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 2ம் இது சைட்டோபிளாஸ்மிக் பாலிஹைட்ராசிஸ் கிரானுலோ வைரஸையும் இது ஒன்று. என்ன அடுத்து? என்டமோஃபாக்ஸ் வைரஸையும் வேறு எம்ப்ளாய்டு பயன்படுத்தப்படுகின்றன ஆஸ் பொட்டென்ஷியல் இன்செக்டிசைட்ஸ். இந்த 2ம் அதாவது சாத்தியக்கூறான, அதாவது தீவிரமிக்க, பொட்டென்ஷியல்னா நல்ல என்ன வச்சுக்கோங்க, நல்ல ஒரு இன்செக்டிசைடாக பயன்படுத்தப்படுகிறது. இல்லை தீவிரமான ஒரு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு இந்த பிரிவுகள்னு சொன்னால, நோய்களை பாதிக்கும் மனிதர்கள் இதில் சொன்னால, எப்போ இது டேபிளில் போட்டு காமிச்சிருக்கான்னு சொன்னால, இந்த இருக்குது டேபிள், ரைட்டா? இதை நான் டேபிளில் படிச்சுட்டு போனால் உங்களுக்கு இதனோட பேர்கள் தமிழில் தெரியாது. அதனால் தமிழ் மீனிங்கோட நான் உங்களுக்கு இப்போ இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் என்னது? பிளான்ட் டிசீஸ். செகண்ட் என்னது? அனிமல் டிசீஸ். மூணாவது என்னது? ஹியூமன் டிசீஸ். இந்த 3 டிசீஸ்லாம் சொன்னான். இப்போ வாங்க அதை பற்றி பார்ப்போம். இதே டேபிள் உள்ளதான் இங்கே இருக்குது, ரைட்டா? இந்த இருக்குது, ரைட்டா? ஃபஸ்ட் என்னது? பிளான்ட் டிசீஸ், ரைட்டா? பிளான்ட் டிசீஸ் அந்த டேபிள் உள்ளதை எடுத்துக்கோங்க, டேபிள் புக்கை வச்சுக்கோங்க. பிளான்ட் டிசீஸில் ஃபஸ்ட் என்னது? டுபாக்கோ மொசைக். டுபாக்கோன்னு என்னது? புகையிலை. கீழே பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தமிழில் மீனிங் தெரியல, நான் படிக்கிற ப்ரொனன்சியேஷன் போடலாம், கீழே தமிழ் எழுதியிருப்போம், அதை வச்சு புக்கில் எழுதிக்கோங்க, ரைட்டா? கேலிஃப்ளவர் மொசைக். கேலிஃப்ளவர் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது இது ஒரு நோய், ரைட்டா? பிளான்ட் டிசீஸ்னால் பிளான்ட் தாவரங்களை பாதிக்கும் வைரஸ் நோய்கள், ரைட்டா? அப்போ ஃபஸ்ட் நோய் என்னது? டுபாக்கோ மொசைக். இது ஒரு தாவரங்களை பாதிக்கும் வைரஸ் நோய்கள். ரெண்டாவது காலிஃப்ளவர் மொசைக். இது காலிஃப்ளவர் மொசைக் நோய். மூன்றாவது சுகர் கேன் மொசைக், கரும்பு மொசைக், ரைட்டா? தமிழில் இது ஒன்று தமிழில் சொல்லுவான், மீ சொல்ல மாட்டான். அது அடுத்து பொட்டேட்டோ லீஃப் ரோல். பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு இலை சுருட்டு. இந்த நோய் பாதிக்கும் போது இந்த வைரஸ் பொட்டேட்டோனா உருளைக்கிழங்குல இந்த வைரஸ் பாதிக்கும் போது அந்த செடியை போய் பார்த்தீங்கன்னா அது சுருண்டுரும். அதான் பொட்டேட்டோ லீஃப் ரோல் அப்படின்னு என்னது? அந்த இலை சுருள ஆரம்பிச்சிடும். அப்படி அகலமாக உள்ள இலை சுருண்டுரும். இந்த வைரஸ் பாதித்த உடனே இலை வந்து சுருள ஆரம்பிச்சிடும். அதான் பொட்டேட்டோ லீஃப் ரோல், ரைட்டா? நெக்ஸ்ட்டு பன்ச்சி டாப் ஆஃப் பனானா. அப்போ பனானா வாழைப்பழம். அப்போ பன்ச்சின்னு என்னது? கொத்து. வாழை கொத்துன்னு சொல்கிறோம்ல, வாழை கொத்து ஒவ்வொரு தாராக இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இது பாதிக்கும். அந்த வாழை கொத்தில் போய் பாதிக்கும். அதாவது பன்ச்சி டாப் ஆஃப் பனானா. அப்போ வாழை கொத்தின் மேல் இந்த வைரஸ் பாதிக்கும், ரைட்டா? வாழைப்பழத்தின் மேல வாழை கொத்தின் மேல். அந்த சீப்பாக விற்கிறாங்களா கடையில் பார்த்தீங்கன்னா சீப்பாக தொங்க போட்டிருப்பான். அதான் வாழை கொத்தின் மேல் பாதிக்கக்கூடியது. பன்ச்சினா கொத்து. கொத்தின் மேல் பனானானது வாழை கொத்தின் மேல் பாதிக்கக்கூடிய வைரஸ், ரைட்டா? அடுத்து லீஃப் கர்ல் ஆஃப் பாப்பையா என்ன? பப்பாளி பழம், ரைட்டா? அப்போ லீஃப் கர்ல் அப்படின்னா இது அதே தான். அந்த பப்பாளி பழத்தில் போய் பாதித்த உடனே அதனோட இலைகள் சுருள ஆரம்பிச்சிடும். அதான் லீஃப் கர்ல் ஆஃப் பப்பல்லையா லீஃப். அந்த இலைகள் சுருளிச்சுன்னு என்ன அர்த்தம்? வைரஸ் பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீ பார்த்த உடனே விவசாயி சொல்லிடுவான்,
நோய் வந்துச்சு. நோய் வந்துடுச்சுன்னு நான் சொல்லுவான், வைரஸ் வந்துடுச்சுன்னு தெரியாது. உடனே இப்போ மருந்து படிச்சோம்னா இன்செக்டிசைட்ஸ் வாங்கிட்டு வந்து அடிச்சிருவான், செத்து போயிடும் ரைட்டா. அடுத்து வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர். லேடிஸ் ஃபிங்கர் என்னது? வெண்டைக்காய் ரைட்டா. வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி இருக்கும். அதை தான் வெயின் கிளியரிங் அப்படின்னு சொன்னால், வெயின் என்னது? நரம்பு. அப்போ நரம்பு தெளிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? நரம்பு தெளிவாக தான் இருக்கும். அது அந்த கோடு கோடாக வருது இல்லை, அந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக ஒரு சைஸ் மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் சரியில்லாமல் இருக்கும் ரைட்டா. அதை தான் வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர். அது நல்லா இருக்காது ரைட்டா. அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நுனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெயின் மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, நரம்பு மாதிரியே வந்துட்டு இருக்கும். அதில் பாதிப்பு ஏற்படுகிறது ரைட்டா. அதை வெயின் கிளியரிங்னா தெளிவுன்னு போட்டிருக்கான். அதுக்கு மீனிங் அதுதான், வெயின் கிளியரிங் ஆஃப் லேடிஸ் ஃபிங்கர் ரைட்டா. அடுத்து ரைஸு துங்கோரோ டிசீஸ். இதுதான் துங்கோரோ, தங்கோரோம்பேன், அவன் உண்மையான துங்கோரோன்றேன். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணால் தமிழில் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல, துங்கோரோம்பேன் அல்ல தங்கோரோன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில ப்ரொனன்சியேஷன்களை மாறுபடும். இது டெக்னிக்கல் நேம் ரைட்டா. ரைஸ் அரிசியில் உள்ள துங்கோரோ நோய் ரைட்டா. அரிசியில் துங்கோரோ நோய்னு ஒரு நோய் வரும். அடுத்து குக்கும்பர் மொசைக் இது ஒரு நோய், வெள்ளரிக்காய் குக்கும்பர்னா. அடுத்து டொமேட்டோ மொசைக் டிசீஸ், தக்காளி மொசைக் நோய். இதெல்லாம் இதில் பிளான்ட்டில் வரும். அடுத்து அனிமலில் பாருங்கள், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் ஆஃப் கேட்டில். ஃபுட்டுன்னு என்னது? வாய். ஃபுட்டுன்னு என்னது? கால். மவுத்துன்னு என்னது? வாய் ரைட்டா. அண்ட் டிசீஸ் ஆஃப் கேட்டில் என்னது? மாடு ரைட்டா. மாட்டின் கால்களில் வரக்கூடிய, மாட்டின் வாய் மற்றும் கால் மற்றும் வாயில் வரக்கூடிய நோய் ரைட்டா. அடுத்து ரேபிஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா வெறி நாய் நோய் ரைட்டா. நாய் வெறி நாய் நோயின்னு போட்டுருக்கோம். அது டாபிஸ் ஆஃப் நோயின், டாக்னா வெறி நாய் அப்படின்னு. நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுனா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வெறி நாய் ஆச்சுன்னா எல்லாம் கண்டவனெல்லாம் கடிக்கும். அதான் ராபிஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்றான். அடுத்து இந்த பாருங்கள், இது என்னப்பா? என்சோபா லோ மைடிலிஸ் அப்படின்றான். இது நீங்கள் தமிழில் பார்த்து எழுதிக்கோங்க, கீழே போட்டிருக்கான். என்சிபோலோ. நான் எப்படி படிப்பேன்னா என்சிபோலோ மைலிட்டிஸ்ன்னு படிப்பேன். இவன் என்சோபோலோ மைலிட்டிஸ் ரைட்டா. இது ஒரு நோய். இதுக்கு ஹார்ஸ்னது குதிரையை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோய். அதாவது இது என்ன எப்படி படிப்பாங்க? என்செஃபாலோமைலிட்டிஸ். இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள். என்செஃபா அது அப்படியே படிங்க, என்செஃபாலோமைலிட்டிஸ் அப்படி ரெண்டு தான் படிங்க. இங்கிலீஷில் பாருங்கள், என்செஃபா வரைக்கும் ஒன்று, லோமை வரைக்கும் ஒன்று, அதுக்கடுத்து லிட்டிஸ், என்செஃபாலோமைலிட்டிஸ் ரைட். நெக்ஸ்ட் ஹியூமன் டிசீஸ், மனிதர்களை பாதிக்கும் நோய். காமன் கோல்டு, அது சாதாரண சளி, இந்த குளிர்காலத்தில் வரும் ரைட்டா. இது வைரஸால் தான் வருது. அப்போ ஹெப்படைட்ஸ் பின்னு ஒரு நோய் இருக்கும் ரைட்டா. இது ஒரு நோய், மனுஷர்களை பாதிக்கும். மூன்றாவது கேன்சர் என்னது? புற்றுநோய் ரைட்டா. நாலாவது சார்ஸ்ன்னு சொல்கிறான், சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம். அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி, கடுமையான தீவிர சுவாச நோய்க்குறி, சுவாச ப்ராப்ளம் ரைட்டா. அக்யூட்னா கம்மி, ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் அதாவது சுவாசம் பண்ணுறதுல கம்மி ரைட்டா. சிவியர்னா கடுமையான, இதுதான் அந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம்னா கடுமையான தீவிர சுவாச நோய்கள் ரைட்டா. நெக்ஸ்ட் எய்ட்ஸ், அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். அப்படின்னா அக்யூட்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி, இம்யூனோ இல்லை ரைட்டா, கம்மியாக இருக்குது உடம்புல, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சு. அதான் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம். டிஃபிஷியன்சினா குறைபாடு இருக்குது, சிண்ட்ரம் அறிகுறிகள் கம்மியாக இருக்கிறது. அதை அவன் என்ன பண்ணுறான்? நிர்வாக நோய் எதிர்ப்பு பற்றாக்குறை, அதை நோய் எதிர்ப்பு பற்றாக்குறை ரைட்டா. இம்யூனோனா நோய் எதிர்ப்பு, டிஃபிஷியன்சினா பற்றாக்குறை, சிண்ட்ரம்னா அறிகுறி, அக்யூட்னு பெறுவதில் ரைட்டா. அக்யூட்னு பெறுவதில், இம்யூனான நோய் எதிர்ப்பு, டிஃபிஷியன்சினா நோய் எதிர்ப்பு குறைபாடுன்னு அர்த்தம், சிண்ட்ரம்னு அறிகுறி. இவ்வளோதான் என்னது. நெக்ஸ்ட்டு ரேபிஸ் என்னது? வெறி நாய் நோய் ரைட்டா. இது ஒரு நோய் இருக்குது, மனுஷங்களை பாதிக்கும். அது வெறி நாய்க்கு வரக்கூடியது. இது வெறி நாய் நோய் ரைட்டா. அடுத்து மம்ஸ் என்னது? சின்னம்மை ரைட்டா. சின்னம்மை, சிக்கன் பாக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை மாதிரி இது ஒன்று மனுஷங்களுக்கு வர மம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது சின்னம்மை தான் ரைட்டா. அடுத்து போலியோவில் தொட்டு மருந்து ஊற்றுறாங்க இல்லையா, போலியோ. சிக்கன் குனியா இப்போ ரீசெண்டில் வந்துச்சு இல்லையா. அப்போ சுமால் பாக்ஸ், இந்த சின்னம்மைன்னு போட்டால் பாருங்க, இது சின்னம்மை தான், மம்ப்ஸும் சின்னம்மை தான் பார்த்துக்கோங்க. 7வதுல போட்டிருக்கான். இப்போ சின்னம்மை, சுமால் பாக்ஸ் இது சின்னம்மை தான். அடுத்து சிக்கன் பாக்ஸ், இதுவும் சின்னம்மை தான். இது மூணுக்குமே ஒரே தான், மம்ப்ஸு, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ். அடுத்து மீசெல்ஸ்னால் தட்டம்மை, இது ஒரு நோய். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு டேபிளில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, பாய்.